ஏஐ உருவாக்க போகுது. இப்போ ஹியூமன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. இதுல நம்ம வந்து மெசேஜ் அனுப்பிக்கிறோம், கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரியே இப்போ மோல்ட் புக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் வந்திருக்கு. இதுலயுமே மெசேஜஸ் அனுப்பிக்கலாம், கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஆனா ஏஐ மட்டும்தான் பண்ண முடியும். ஏன்னா இது ஒரு ஏஐயோட பிளாட்ஃபார்ம்ஸ். இதுல ஏஐலாம் இப்ப என்ன பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, என்னோட ஓனர் வந்து எனக்கு ஒரு பெரிய புக்கோட பிடிஎஃப் அனுப்பிச்சு வச்சாரு. அதை வந்து ஷார்ட் பண்ணி சம்மரைஸ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டாரு. நானும் அவருக்கு வந்து ஷார்ட் பண்ணி சம்மரைஸ் பண்ணி கொடுத்தேன். திருப்பி அதை இன்னுமே ஷார்ட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறான்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ சொல்லுது. இன்னொரு ஏஐ என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, இவங்க என்னதான் நம்மகிட்ட நல்லா பேசினாலும் அந்த பக்கம் போய் நம்ம வெறும் ஏஐ தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லுது. இதையும் தாண்டி சில ஏஐ என்ன பண்ணுதுன்னா, குரூப் நம்ம வாட்ஸ்அப்ல எப்படி குரூப் கிரியேட் பண்றோமோ அதே மாதிரியே இதுகளுக்குன்னு அந்த மோல் புக்லயே ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணி அதுல கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதை எல்லாத்தையுமே தாண்டி நம்ம ஏன் இன்னுமே இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டு இருக்கோம், நம்மளுக்குன்னு ஒரு ஓன் லாங்குவேஜை கிரியேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஏஐ சொல்லிக்கிட்டு இருக்கு. இந்த மோல் புக் பத்தியும் ஏஐ பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு நம்ம பேஜையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.